கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 6:8. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அன்னால போல அந்தரங்கத்தில் அழுகிற உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதுவும் எந்த காரியத்துக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நீங்கள் இதுவரைக்கும் செலுத்தின கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார் இப்படியாக, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய தூத்தியில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். நீங்கள் சிந்துகிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் அவரை நம்பி வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பண்ணவே விட மாட்டார். அதை அவருடைய துருத்தியில் பரலோகத்தில் சேர்த்து வைத்து உங்களுடைய கண்ணீருக்கு உங்களுடைய அழுகைக்கு கர்த்தர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, கம்பீரமான அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் கொண்டு வரப்போகிறார். ஆமென். பாருங்களேன், அன்னாள் வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவருடைய தன்னுடைய இருதயத்தில் ஊற்றி என்ன செய்தாங்க, அழுது கொண்டிருந்தாங்க. அந்த அழுகையின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டார். அந்த அழுகையின் சத்தத்தோடு கூட அன்னாள் சில விண்ணப்பங்களையும் ஆண்டவர்கிட்ட செய்தாங்க. அந்த விண்ணப்பங்களையும் கர்த்தர் என்ன செய்தார், கேட்டு அப்படியே அன்னாளுக்கு எந்த காரியத்துக்காக அழுது விண்ணப்பித்தாங்களோ அந்த அழுகையின் சத்தத்தையும் கேட்டார், அந்த விண்ணப்பத்தையும் கேட்டு அப்படியே பதில் தந்து அழுகையோடு வந்த அன்னாள் மறுபடியும் திரும்பி வரும்போது அவங்கள களிப்போடு ஆண்டோடைய சமூகத்துக்கு மறுபடியும் வர பண்ணினார். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த அன்னாளை போல அழுது கொண்டு சில விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதே நீங்கள் மறுபடியும் அன்னால போல என்ன செய்ய போகிறீங்க, களிப்போடு ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிற நாட்களையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தையும் கேட்டார். அதே நேரத்தில் அழுது கொண்டு உங்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் பண்ண அந்த விண்ணப்பத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். இதே வார்த்தையில் தான் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 7:6-9 சொல்லுகிறது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்போ அழுகையின் சத்தத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்கல, நீங்கள் அழுது கொண்டே ஆண்டவரத்தில் ஏறெடுத்த மன்றாட்டுகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். எப்படி அன்னாளுக்கு கர்த்தர் நீ சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஆசிர்வதித்து அனுப்பி சாமுவேலோடு திரும்பி வர பண்ணி களிப்போடு வர பண்ணினாரோ அதே போல் உங்களுக்கும் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு அறுவடை உண்டு, உங்கள் கண்ணீருக்கு அற்புதம் உண்டு, உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஏற்ற நேரத்தில் பதில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீருக்கு ஒரு கம்பீரமான அறுவடையையும் அற்புதங்களையும் நீர் செய்ய போகிறோம். உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.